வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் பவர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பவர் சிஸ்டம் அப்படிங்கிறதுல ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் சில காம்பனன்ட்ஸ். என்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர், ரிலே, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஐசோலேட்டர். ஸோ எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவர் சிஸ்டம்ஸே சொல்லுவோம். இந்த டயக்ராம் ஏன் சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ரம் ஜென்ரேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் நம்மளுக்கு நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் அந்த நிறைய செட் ஆஃப் கனெக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சிங்கிள் லைனாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அதனால தான் வந்து இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. தென் ஒரு பவர் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளஸ்ட் வேல வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் வந்து ரொம்ப சஜஸ்டபிளான ஒரு விஷயம். நம்ம சிங்கிள் லைன் டயக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் யார் அப்படின்னா ஜென்ரேஷன் ஸ்டேஷன். ஸோ இந்த ஜென்ரேஷன் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு பவர் பிளான்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பவர் பிளான்ட் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கலாம், நியூக்ளியராக இருக்கலாம், சோலாராக இருக்கலாம், விண்டாக இருக்கலாம், டைடலாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஹைட்ரோவாக கூட இருக்கலாம். ஸோ என்ன பவர் பிளான்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய வோல்டேஜஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். 6.6 kV இருக்கலாம், 10.5 kV இருக்கலாம், 11 kV, தென் 13.8 kV அண்ட் 15.75 kV. ஸோ இந்த எல்லா வோல்டேஜும் வந்து ஃபிக்ஸடு. ஸோ மோஸ்ட்லி வந்து 11 kV தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து சென்டிங் எண்ட் சப்ஸ்டேஷன். சென்டிங் எண்ட் சப்ஸ்டேஷனில் வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய 11 kV வந்து 220 kV ஆர் 132 kV or 110 kV, 400 kV up to 765 kV வரைக்குமே வந்து ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 220 kV or 110 kV தான் வந்து ஸ்டெப் அப் பண்ணுவோம். ஸ்டெப் அப் பண்ணதுக்கப்புறமா ரிசீவிங் எண்ட் சப்ஸ்டேஷனுக்கு அந்த ஸ்டெப் அப் பண்ண வோல்டேஜ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்மிஷன் லைன் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரைமரி ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற சப்ளையாக இருக்கட்டும் அப் டு பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்குமே உங்களுக்கு என்ன அப்படின்னா 3 phase 3 wire சிஸ்டம் தான். நம்மளுக்கு வந்து நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் இருக்குல்ல. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ரேட் நம்மளுக்கு கீழே ஒரு இது கொடுத்துருக்கல லைன். ஸோ அதுதான் வந்து 3 phase 4 wire சிஸ்டம். ஸோ மேலேருந்து உங்களுக்கு வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் வரைக்கும் வரக்கூடிய அந்த லைன்ஸ் வந்து என்னன்னா 3 phase 3 wire சிஸ்டம் தான். சென்டிங் இன் சப்ஸ்டேஷனில் வந்து நம்ம ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி 11 kV ஃபர்தராக ஸ்டெப் அப் பண்ணுறோம். ஏன் ஸ்டெப் அப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரைமரி ட்ரான்ஸ்மிஷனில் வந்து லாஸஸ் ஏற்படும். அந்த லாஸஸ் வந்து I2R லாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஹீட் லாஸ். ஸோ அந்த I2R லாஸஸ் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணும்போது அது கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நம்மளோட I2R லாஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டெப் அப் பண்ணுறோம். தென் ரிசீவிங் ஸ்டேஷன். ஸோ ரிசீவிங் ஸ்டேஷனில் வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். 220 kV ஆர் 110 kV வந்து 33 kV ஆர் 66 kV வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். இதுக்குன்னா செகண்டரி ட்ரான்ஸ்மிஷனுக்காக. இந்த 33 ஆர் 66ல மோஸ்ட்லி 33 kV தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். ஸ்டெப் டவுன் பண்ணி செகண்டரி ட்ரான்ஸ்மிஷன் லைன் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்டரி சப்ஸ்டேஷன் கொடுப்போம். செகண்டரி சப்ஸ்டேஷன்லேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா 11 kV வந்து கன்வெர்ட் பண்ணும். மோஸ்ட்லி 11 kV தான் ஆர் 6.6 kV. அந்த 33 kV 11 kV ஆர் 6.6 kV வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த 11 kV சப்ளை வந்து நம்ம டெடிகேட்டட் ஃபீடர்ஸ் மூலமா பிக் கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ அந்த பிக் கஸ்டமர்ஸ் யாராக இருக்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெட்ரோவாக இருக்கலாம், ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சப்ஸ்டேஷன் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சப்ஸ்டேஷன் மூலியமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. தென் இந்த செகண்டரி சப்ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனுக்கு வந்து கொடுப்போம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸே சொல்லுவாங்க. தென் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், பவர் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், இந்த பவர் சிஸ்டமில் இருக்க எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸும் வந்து கோட் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மராக தான் இருக்கும். ஸோ அது ஏன்னு சொல்லி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். தென் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 11 kV சப்ளை வந்து 3 ஃபேஸாக இருந்தால் 400 volt ஆகும், சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் 230 volt ஆகும். என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப் டவுன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வழியாக நம்ம வந்து நம்மளுடைய கன்சூமர்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து சர்வீஸ் மெயின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர், சர்வீஸ் மெயின், அப்புறம் ஃபீடர். ஸோ இதுக்கு மூணுக்கான டிஃப்ரென்ஸும் வந்து நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ அதில் வந்து என்ன ஆல்டர்னேட்டர் இருக்கும். ஆல்டர்னேட்டர் என்ன பண்ணும் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ என்னென்ன ஜென்ரேஷன் வோல்டேஜ்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பவர் ஸ்டேஷன்ஸ் தான் வந்து நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குலாம் ஒரு கொஷின் இருக்கும், ஏன் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணும்போதே 110 kV ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை 220 kV ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லி அந்த மாதிரி கொஷின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹை வோல்டேஜ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆல்டர்னேட்டர் தேவைப்படும். அந்த ஆல்டர்னேட்டர் இன்சுலேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக கொடுக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், காஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பவர் சிஸ்டத்தோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து பவர் ஜென்ரேட் பண்ணணும், பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும், லோ காஸ்ட்டில் எல்லாமே பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது வந்து கம்மியாக ஜென்ரேட் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டெப் அப் பண்ணுறோம். தென் இது வந்து 3 phase 3 wire சிஸ்டம் முன்னாடி சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதுக்காக வந்து நம்ம ஸ்டெப் அப் பண்ணுறோம். அதுக்கான ரீசன் வந்து லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக. லாங் டிஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதனால லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெப் அப் பண்ணுவோம். சென்டிங் இந்த சப்ஸ்டேஷனில் அதை சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணுவோம். அதுக்கான வோல்டேஜ் எதுக்காக I2R லாஸஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ பிரைமரி டிரான்ஸ்மிஷனில் வந்து ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து 80 km to 300 km இருக்கலாம். இது 3 phase 3 wire சிஸ்டம் தான். தென் இது வந்து பல்க் பவரை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரிசீவிங் எண்ட் சப்ஸ்டேஷனில் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செகண்டரி டிரான்ஸ்மிஷனில் வந்து சேம் வோல்டேஜ். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 30 km to 80 km இருக்கலாம். இதுவும் 3 phase 3 wire சிஸ்டம் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பவரை வந்து சப்ளை பண்ணி சப்ளை பண்ணோம் அப்படின்னா செகண்டரி சப்ஸ்டேஷனுக்கு வந்து பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது இந்த செகண்டரி டிரான்ஸ்மிஷன் லைனோட ஒர்க். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பவர் சப்ளை பண்ணுறதா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோட ஒரு ஒர்க். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து செகண்டரி சப்ஸ்டேஷனில் வந்து 33 kV வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 11 kV ஸ்டெப் டவுன் பண்ணி பல்க் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம
அந்த வோல்டேஜ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம். ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், மெட்ரோஸ் அந்த மாதிரி யாராக வேணா இருக்கலாம். த்ரூ டெடிகேட்டட் ஃபீடர்ஸ் வழியாக கொடுப்போம். நெக்ஸ்ட் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் வோல்டேஜ் வந்து 11 kV தான். ஸோ 11 kV or 6.6 kV, மோஸ்ட்லி 11 kV. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, 5 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டர் தான். இதுவும் 3 phase 3 wire சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், இல்லை முன்னாடி ஸ்டெப் அப் பண்ண யூஸ் பண்ணுவோம், அது வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ட்ரான்ஸ்ஃபார்மருமே வந்து கோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஏன் கோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும், மெயின்டெனன்ஸ் கம்மி, கூலிங் வந்து ஈஸியாக பண்ணலாம், ஈஸியாக கூல் ஆகும், அந்த வைண்டிங்ஸ்லாம் ஹீட் ஆகுதுல. ஸோ அதுக்கு வந்து கூலிங் செட்டப் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் ரிலேபிள்னால வந்து இது கோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். இது வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். என்ன பண்ணும் அப்படின்னா 11 kV வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 400 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும். இது வந்து 3 phase. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வந்து ஸ்டார் கனெக்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா RYB as well as நியூட்ரல் கிடைக்கும். ஒரு ஃபேஸ் அப்புறம் ஒரு நியூட்ரல் இடையில இருக்க அந்த வோல்டேஜ் தான் வந்து 230 வோல்ட், அந்த சிங்கிள் ஃபேஸ். ஸோ இது 2 டைம் ஸ்டெப் அப் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 400 வோல்ட் அப்படிங்கிறது வந்து லைன் வோல்டேஜ். ஸோ அது வந்து பின்னாடி நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இந்த 400 வோல்ட் 3 phase இருக்கட்டும், ஆர் 230 வோல்ட் சிங்கிள் ஃபேஸ், இது வந்து 3 phase 4 wire சிஸ்டமாக இருக்கும். ஸோ இந்த 3 phase 4 wire சிஸ்டம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கன்சியூமர்ஸ், நம்ம மாதிரி கன்சியூமர்ஸ், வீட்டுக்காக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ், சின்ன ஸ்டோர்ஸ், ஸோ அதுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் எதுக்காக நியூட்ரல் இருக்குது அப்படின்னா அந்த நியூட்ரலும் ஒரு ஃபேஸ் ஆர் YRB. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் கிடைச்சிடும். 3 phase கன்சியூமர்ஸ் வந்து RYB வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபீடர், டிஸ்ட்ரிபியூட்டர், சர்வீஸ் மெயின். இவங்க 3 பேருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு சப்ளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபீடர்ஸ்லேருந்து டேரெக்டாக நம்மளால் சப்ளைஸ் எடுக்க முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து நிறையா கன்சியூமர்ஸ்க்கு வந்து சப்ளை போகும். சர்வீஸ் மெயின் அப்படிங்கிறது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நம்ம ஒரு டேப்பிங் எடுத்து நம்ம வீட்டுக்கு எடுத்து போகலாம், லைக் வீட்டுக்கு இல்லை கடைக்கு, அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எடுக்கிற அந்த வயர். ஸோ அதை சர்வீஸ் மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கன்சியூமருக்கு மட்டும் அந்த சர்வீஸ் மெயின் வந்து பவர் போகும். நெக்ஸ்ட் டேப்பிங்ஸ் வந்து ஃபீடரில் வந்து பாசிபிள் கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர்லேயும் சர்வீஸ் மெயின்லையும் இருக்கலாம். ஸோ சர்வீஸ் மெயின்லேருந்து இருக்கக்கூடிய அந்த வயர் வந்து நம்ம மெயின் போர்டுக்கு போகுமா. ஸோ அந்த மெயின் போர்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேப்பிங்ஸ் போட்டு எடுத்துக்கிறோம்ல. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ சர்வீஸ் மெயின் வந்து நம்ம டேப்பிங்ஸ் வந்து அலோடு தான். நெக்ஸ்ட் பவர் எவ்வளோ கேரி பண்ணுது அப்படின்னா பவர் வந்து ஃபீடரில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் 11 kVன்னு. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நிறைய கன்சியூமருக்கு பவர் டெலிவர் பண்ணுறதுனால அது மீடியமாக இருக்கும். பட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதோட பவர் வந்து ஃபீடரோட பவரோட கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சர்வீஸ் மெயின் வந்து ஒரு கன்சியூமருக்கு கொடுக்கறதுனால அதோட பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் லென்த் வந்து ஃபீடர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் மீடியமாக இருக்கும், சர்வீஸ் மெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஃபீடர், டிஸ்ட்ரிபியூட்டர், சர்வீஸ் மெயின் மூணுமே வந்து கேபிள் தான். ஸோ இந்த கேபிள் எதை பொறுத்து டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீடர் வந்து அது கேரி பண்ணுற கரண்ட்டை பொறுத்து, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வோல்டேஜ் ட்ராப், எவ்வளோ வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது அந்த வயர்லன்னு சொல்லிட்டு அதை பொறுத்து. நெக்ஸ்ட் சர்வீஸ் மெயின் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டோட லோடு இருக்குல்ல, ஸோ அந்த லோட பொறுத்து, கன்சியூமரோட லோட பொறுத்து சர்வீஸ் மெயின் வந்து டிசைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸோ இந்த ஃபீடர், டிஸ்ட்ரிபியூட்டர், சர்வீஸ் மெயினில் வந்து வோல்டேஜ் ஆர் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஃபீடரில் வந்து கரண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்புறம் சர்வீஸ் மெயினில் வந்து வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ஃபீடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்டேஷனுக்கு வந்து பவரை வந்து கொடுக்கக்கூடிய, பவரை டெலிவர் பண்ணக்கூடிய அந்த லைன் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீடர்னு சொல்லுவோம். ஃபீடரில் 2 டைப் ஆஃப் ஃபீடர் இருக்குது. ஒன்று டெடிகேட்டட் ஃபீடர், இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபீடர். இந்த டெடிகேட்டட் ஃபீடர் அப்படிங்கிறவங்க வந்து பவர் தான் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பவர் வந்து கன்சியூமர் வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெட்ரோவாக இருக்கலாம், ஐடி பார்க்காக இருக்கலாம். ஸோ எந்த பிக் கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபீடர் மூலிமா நம்ம பவர் கொடுக்குறோமோ ஸோ அந்த ஃபீடர் வந்து டெடிகேட்டட் ஃபீடர்னு சொல்லுவோம். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஃபீடர் அப்படின்னா அந்த நேம்லேயே இருக்குது, வெறும் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீடர். ஸோ ரெண்டுமே வந்து சிங்கிள் கன்சியூமர் தான். ஸோ அந்த டெடிகேட்டட் ஃபீடர்லையும் ஹாஸ்பிட்டல்னா அந்த ஃபீடர் வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் ஒரு டேப்பிங் தான் இருக்கும். ஸோ டேப்பிங்னு சொல்ல முடியாத ஒரு கனெக்ஷன் தான் இருக்கும். கன்சியூமர்ஸில் முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. பர்பஸில் வந்து ரிலேபிள் அப்புறம் அன்இன்டரப்டட் சப்ளை வந்து கொடுக்கணும். அது யார் கொடுப்பா அப்படின்னா டெடிகேட்டட் ஃபீடர்ஸ். இண்டஸ்ட்ரிக்கு ஹை குவாலிட்டி, ஹை பவரை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபீடர்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், பவர் சிஸ்டமில் வந்து ஜென்ரேஷனாக இருக்கட்டும், ட்ரான்ஸ்மிஷன் அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அந்த வோல்டேஜஸ் வந்து இண்டிகேட் பண்ணிப்பாங்க. அந்த எல்லா வோல்டேஜ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நம்பராக இருக்கும், எல்லாத்துலையும் காமனாக இருக்கும், எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ்லையும். ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டாக ரேண்டமான ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட் அது வந்து ஃபிக்ஸ்டு தான். ஏன் அது ஃபிக்ஸ்ட் அப்படின்னா நம்மளோட இன்சுலேஷன் லிமிடேஷன்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி, நெக்ஸ்ட் லாஸஸை பேஸ் பண்ணி, எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஃபேஸ் வோல்டேஜ் தான் ஃபஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க, அதை பொறுத்து லைன் வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அது ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு பவர் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும், ஜென்ரேட் பண்ணும், as well as டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். பட் அந்த பவர் வந்து ரொம்ப ரிலேபிளாக இருக்கும், லோ காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வோல்டேஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளோட ஆல்டர்னேட்டோட இன்சுலேஷன் அப்புறம் கூலிங். நெக்ஸ்ட் ரொம்ப ஹையான வோல்டேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது வந்து எக்கனாமிக்கலாக இருக்காது, நம்ம முன்னாடியே பார்த்தோம். நெக்ஸ்ட் எப்பவுமே வந்து ஃபேஸ் வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அதுலேருந்து லைன் வோல்டேஜ் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணிப்பாங்க. தென் நம்ம ஸ்டாண்டர்ட் ஜென்ரேஷன் வோல்டேஜ் வந்து எழுதியிருக்கோம். ட்ரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா I² லாஸஸ், ட்ரான்ஸ்மிஷன் பவர், ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு வோல்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதை ரவுண்ட் பண்ணிட்டு அப்புறம் அது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிப்பாங்க. ரவுண்ட் அப்படின்னா லைக் ஒரு பாயிண்ட்ல வந்துச்சு அப்படின்னா ஒரு ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறது அந்த ரவுண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ட்ரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்கோம், ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்மிஷன் வோல்டேஜ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வோல்டேஜ் வந்து 400 as well as 230. உங்களுக்கு தெரியும், முன்னாடி சொன்ன மாதிரி 400 அப்படிங்கிறது நம்மளோட லைன் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ் வந்து டிவைட் பை √3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 230 கிடைக்கும். ஸோ இந்த 400 அப்படிங்கிறது வந்து எதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பவர் வந்து ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த 400 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ √3 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 230 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until bye from Biamika Parmeshwari. Thank you for watching.